இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மாலை வேளை கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த கிழமை நாம் என்ன செய்தி பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது, கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது என்று சொல்லி, அதாவது பலன் கொள்ளுகிறது, கர்த்தரிலே பலன் கொள்ளுங்கள் என்று சொல்லி, பலன் கொண்டு நீங்கள் அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால், கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டு நீங்கள் சீயோனிலே காணப்பட வேண்டும் என்கிற சத்தியத்தின் ஒரு பகுதியை நாம் பார்த்தோம். இன்றைக்கு மறுபகுதியை தொடர்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தரிலே பலன் கொள்ளுகிறது என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை துதிக்கிறது, மகிமைப்படுத்துகிறது, பாடுகிறது, உற்சாகமாயிருக்கிறது எல்லாம் நல்லதுதான். ஆனால் சீயோனிலே காணப்பட வேண்டுமானாலும், இந்த கண்ணீர் சந்தோஷமாக மாற வேண்டுமானாலும், இதற்கு இடையிலே ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அந்த காரியத்தை இந்த மாலை வேளை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 84ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களின் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனில் தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே வந்து காணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியா இருந்தா இன்றைக்கு நாம் தியானிக்கிற பகுதி எதென்றால், செவ்வையான வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் அங்க பார்க்கிறோம், தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழியை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. செவ்வையான வழியை கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது, அந்த செவ்வையான பாதை, செவ்வையானது என்றது நலமானது, அந்த பாதையிலே நடக்கிறவர்களாய் காணப்படணும். நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை செயல்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். நாம் அதை நம்மிடத்திலே கொண்டவர்களாய் காணப்படணும். அப்படி காணப்படும் பொழுது அடுத்தது அவர்கள் பாக்கியவான்களாக எண்ணப்படுவார்கள் என்றும், அந்த பாக்கியவான்கள் தான் கண்ணீரின் பள்ளத்தை உருவ நடந்து அதை நீரூற்று ஆக்கிக் கொள்வார்கள். எனக்கு பிரியமான அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தா இந்த பாக்கியவான்கள் யார் என்பதையும், இந்த செம்மையான வழி எது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது பார்ப்போம் சொன்னா, ஆண்டவருடைய வழியை காத்து நடக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று வேதம் தெளிவாக வலியுறுத்தி சொல்லுகிறது. பாக்கியவான்கள் யார் என்று சொல்லும் பொழுது அநேக காரியங்கள் இருக்கலாம். நீதிமொழிகளுடைய புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படிதானே? என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி, பாக்கியவான்கள் அவர்கள் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லல, நீ எனக்கு நிறைய கொண்டு வந்து கொடுத்தால் நீ பாக்கியவானாய் இருப்பாய் என்று சொல்லல. தான தர்மங்களை செய்த போது நீ பாக்கியவானாய் இருப்பாய் என்று சொல்லல. ஆனால் ஆண்டவர் பாக்கியவான்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு அருமையான ஒரு லிஸ்ட்டை கொடுக்கிறார். எதுனா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அங்க நீங்க பார்த்தீங்கன்னா முதலாவது என்ன சொல்றாருன்னா, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்தான் சீயோனிலே வந்து நிற்பார்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லுகிறார். துயரப்படுகிறவர் இப்படியே இருக்கு சார்ந்த இல்ல. முதலாவது என்னன்னா, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று தெளிவாக ஆண்டவர் சொல்றார். அப்படித்தான் சொல்றாரு. பரலோக ராஜ்யம் யாருக்கு சொந்தம் அப்படின்னா, ஆவியிலே, நான் என்னதான் இருந்தாலும் நான் ஆவியிலே எளிமை உள்ளவனாக மாறும் பொழுதுதான் தேவனுடைய மற்ற காரியங்கள் செய்ய முடியும். அப்பதான் பரலோக ராஜ்யம் சொந்தம் என்று சொல்லுகிறார். அப்படியா இருந்தா முதலாவது என்னன்னா, பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடவுங்கள், அப்பொழுது பாக்கியவான். நமக்கு வழியை காத்து நடக்கிறதற்காக ஆண்டவர் அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார். இது தேவன் நமக்கு எழுதி கொடுத்தது. இதை குறித்து வேறொரு நாளிலே மற்ற காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப இந்த பாக்கியவான்கள் இருக்கிறார்கள், இவர்கள் செம்மையான வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது.
செம்மையான வழியிலே நடக்கிறவர்கள். அப்படியா இருந்தா செம்மையான வழியை முதலாவது நான் தெரிந்து கொள்ளணும். வழி தெரியாமல் எப்படி நான் நடக்கிறது என்பதுதான் கேள்வி. முதலாவது அந்த வழி எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று கேட்க வேண்டும். நீங்க வேதத்துல கூட இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. எப்படின்னு சொன்னா, வழிகளிலே நின்று பூர்வ வழி எது என்று கேட்டு அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்படித்தானே வேதத்தில் இருக்கு. அப்படியா இருந்தா வழி எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஏனென்றால் இந்த உலகத்தில் அநேக வழிகள் இருக்கிறது. எல்லாம் செம்மையான வழிகள், எல்லாம் நன்மையான வழிகள், எல்லாம் நேர்மையான வழிகள் என்றுதான் மனிதன் சொல்லுகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளுடைய புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, இல்லைன்னு சொல்லல. மனுஷருக்கு செம்மையா இதுதான் நல்லதுன்னு தெரிகிறது உண்டு. ஆனால் அதனுடைய முடிவு உதாரணத்துக்கு நீங்க பார்ப்பீங்கன்னா, செம்மையான வழி எது அப்படின்றத லோத்து இருக்கிறார். லோத்து ஆபிரகாமுடைய சகோதரன் சோதோமிலே குடியிருக்கிறான். 3 பேர் அங்கிருந்து வருகிறார்கள். அந்த 3 பேரும் வந்து அவன் வீட்டுக்கு வந்தபோது என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவன் அவர்களை உள்ளே என்ன செஞ்சான், ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு போஜனம் கொடுக்கிற போது அந்த இடத்துல இருந்த சிறியோர், பெரியோர், வாலிபர், கிழவர் அப்படின்னு தான் இருக்கு, எல்லாரும் வீட்டை வந்து சூழ்ந்து கொண்டார்களாம். சூழ்ந்து கொண்டு சொன்னார்கள், என்ன தெரியுமா, உன்னிடத்திலே வந்த மனிதர்களை எங்களிடத்திலே கொண்டு வா, நாங்கள் அவர்களை அறிய வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், சகோதரர்களே, இந்த பெரிய பொல்லாப்பை நீங்கள் செய்ய வேண்டாம். என்னிடத்திலே திருமணம் ஆகாத 2 ஸ்திரீ கன்னிகள் இருக்கிறார்கள், அவர்களை உங்கள் இஷ்டப்படி செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன போது அவர்கள் சொல்றார், பரதேசியாய் வந்த நீயா எங்களுக்கு புத்தி சொல்லுகிறது என்று சொல்லி அவனை தள்ளிவிட்டார்கள். கதவிலே வைத்து நெருக்கின போது அவர்கள் அவனை உள்ளே எடுத்து அவர்களுக்கு கண்மயக்கம் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் அங்கே இருக்கிற கொடுமையை பார்க்கிறார். கொடுமையை பார்த்தபோது அந்த இடத்தை நிக்கிரகம் பண்ண வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். தீர்மானித்த போது லோத்துவினிடத்தில் சொல்லுகிறார், இவ்விடத்திலே உனக்கு வேறு யாராகலும் இருந்தால் அவர்களையும் சேர்த்துக்கொள், ஏனென்றால் இந்த பூமி அழிவுக்கு உண்டான ஒரு பூமியாக மாறப்போகிறது என்று சொல்லி. அப்பொழுது அவன் என்ன செய்கிறான் சொன்னா, ஓடி போய் தன்னுடைய மருமக்களிடத்தில் சொல்லுகிறான், மருமக்களே, தேவன் இப்படி ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார், இது நடக்கும் என்று சொன்னபோது அவர்களுடைய பார்வைக்கு அவன் பரியாசிக்கிறது போலதான் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இந்த விவகாரங்களை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்லுகிறாரு, கடைசி நாட்களிலே, மனுஷகுமாரனுடைய நாட்களிலே, லோத்துடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும் என்றும், நோவாவுடைய நாட்களிலே நடந்தது போலவும் நடக்கும் என்று வேதம் தெளிவாக சொன்னது. அதே வேளையில் ரோமர்கள் 1ஆம் அதிகாரம் நீங்க வாசித்து பார்ப்பீங்க, எப்படி போட்டுக்குன்னு சொன்னா, கடைசி நாட்களிலே விரக தாபம் கொண்டு ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் அவலட்சணமானதை நடப்பிப்பார்கள் என்று சொல்லி. இப்ப என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, லோத்து சொல்லுகிறான், அந்த வசனத்தை மட்டும் வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே. அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே. அப்படி இல்ல. என்ன சொல்றீங்க? லோத்துவை பார்த்து சொன்னாரு, இது அழிக்க போறோம், மருமக்கள் வராட்டி பரவாயில்ல, அந்த மலைக்கு போ. மலைக்கு, இன்றைக்கு அந்த மலை எது தெரியுமா? கிறிஸ்து என்கிற கண்மலை தான். அங்கே போறவர்களுக்கு பாதுகாப்பு, அங்கே போகிறவர்களுக்கு ரட்சிப்பு. அழிவு வரப்போகிறது, அழிவிலிருந்து மீட்கப்பட வேண்டுமானால் அடைக்கலமாக இருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அதுதான் பிளக்கப்பட்ட கண்மலை. அந்த கண்மலை மட்டும்தான் இடம் இருக்கிறது, மற்ற எங்கேயும் இல்லை. குளிமுசல்களுக்கு கூட அந்த அறிவு இருக்கிறது. இந்த மாலைவெளியிலே நம்ம ஒவ்வொருவருக்கும் அது வரணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அங்க போறதெல்லாம் கஷ்டம். என்ன தெரியுமா சொன்னா, பக்கத்துல சோவார் இருக்குது, அங்க போறேன் அப்படின்னா, சோவாருக்கு தானே போனோம், போ. ஏனென்றால் என் ஆவி மனுஷனோடு கூட போராடாது.
அப்படித்தானே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லாச்சு, போயாச்சு, போனோன்னு தகதகன்னு வருது, வந்தோடனே உணர்வு வருது. ஏன்னா அவனுக்கு செம்மையாய் தோணுது சோவார். ஆனால் செம்மையான வழி எங்கே இருக்கிறது என்றால் கண்மலை. இந்த மாலைவேளை தேவ ஜனமே, நம்முடைய பார்வையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலும் சரியான முறையில் இருக்கணும். கிறிஸ்து என்கிற கண்மலை நோக்கி இருக்கணும். பவுலாதான் சொல்றாரு, அந்த வனாந்தரத்திலே வந்த கண்மலை ஞான கண்மலையாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். இந்த மாலையில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியா இருந்தா செம்மையான வழியை கண்டால் அந்த வழியை நாம் தேடுகிறவர்களாய் காணப்படணும். அப்படிதான் வேதம் சொல்லுது. வேதத்துக்குள்ளே நாம் போவோம். வெளியில் உள்ள கதைகள்லாம் உங்களுக்கு வேணாம், வேதத்துக்குள்ளே நான் கொண்டு போறேன். எப்படின்னா, செம்மையான வழி இருக்கிறது, அந்த வழியை தேடுகிறவர்களாய் காணப்படணும். வாசிக்கலாம் எஸ்ராவுடைய புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துவதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்காகவும் நான் அங்கே அந்த அசுவா நதி அண்டையிலே அகாவா நதி உபவாசத்தை கூறினேன். செவ்வையான வழியை தேடுகிறதற்காக அவன் சொல்லுகிறான், வாஞ்சியோடு கூட உபவாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறான். ஏனையா, உலகத்திலே எத்தனையோ வழிகள் செவ்வையானதாக இருக்கும் போது அந்த வழி வேறு இந்த வழி வேறு என்பதை அவன் அறிந்திருந்தபடினால் சொல்லுகிறான், செவ்வையான வழியை தேடுகிறதற்கு, செவ்வையான அந்த கர்த்தருடைய வழியை தேடுகிறதற்கு நான் அங்கே கூறினேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்ப செவ்வையான வழியை தேடுகிறதற்காகவும் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், நான் அங்கே முதலாவது என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லுகிறான். எங்களை தாழ்த்துகிறதுக்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் தந்த பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்காகவும் நான் அங்கே உபவாசம். அப்படித்தானே இருக்கு. முதலாவது என்ன செய்யணும்? தன்னை தாழ்த்தணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய அன்பான தேவ ஜனமே, தாழ்த்துகிறது என்று நாம் சொல்லும் பொழுது தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்மையைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு மனிதன் கேட்கிறான், நான் தேவனுக்கு முன்பதாக நீதிமானாய் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம்? என்னை உத்தமனாய் காண்பிக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம் என்று அவன் கேட்கிறான். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பதில் என்ன என்பதை, அவன் எவ்விதமாக கேட்கிறான் என்பதை குறித்தும் மீகா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, என்னத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன்? என்னத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன்? தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேறானவைகளையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? போதும். என்னதே அவன் கேட்கிறான்? முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டருக்கு முன்பதாக வந்து அவரை பணிந்து கொள்ளுகிறதற்கு தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டியை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? அள்ளி கொடுத்துட்டா கர்த்தர் பிரியமா இருப்பாரா? அள்ளி கொடுத்துட்டா பிரியமா இருப்பாரா? அவனுடைய எண்ணமெல்லாம் தான். கேட்கிறான் ஒரு கேள்வி, அப்படி கொடுத்துட்டா பிரியமா இருப்பாரா? இல்ல, என் அக்கிரமத்தை போக்க முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ? நீ இதெல்லாம் ஒன்னும் செய்யாதப்பா. ஆண்டவர் சொல்றாரு, நீ இதெல்லாம் பெரிய பெரிய வேலைப்பா. இது பெரிய வேலை. ஒரு ராஜா கூட தன் சேஷ்ட புத்திரனை என்ன செய்தான் என்று சொன்னால், அங்கே இந்த அலங்கத்தின் மேலே வைத்து பலி கொடுத்தான் என்று வேதத்தில் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, அது செய்யாத. எப்படி செய்யணும்? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்க என்ன செய்யணும்?
மனுஷனே நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை அவர் உன்னிடத்திலே எதிர்பார்க்கிறார், கேட்கிறார். அப்ப செம்மையான வழியை தேடும் பொழுது தாழ்த்தணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படி செவ்வையான வழியை தேட ஒப்பு கொடுக்க ஒவ்வொருவரும் முன்னுக்கு வரும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வழியை போதிப்பார். இதுதான் வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தருடைய சத்தம் காதுகளிலே இறங்க ஆரம்பிடும். தாவீதுக்கு சொன்னார் இல்லையா, இப்ப நீ போ, இங்கே போ, இப்பொழுது ஒளித்திரு, இப்பொழுது எழுந்திரு சொன்னாரா? தேவன் இன்றைக்கும் முன்வராயிருக்கிறார், இன்றைக்கும் பேசுகிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு முன்பதாக செவ்வைப்படுத்த ஆரம்பிக்கும் போது தேவன் நம்முடைய வழியை பார்க்கிறார், சரியான வழியிலே போதிப்பார். வேதத்திலே பார்க்கும் பொழுது பாருங்க, 1 சாமுவேல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். போதும். இங்கே நாம் பார்க்கிறோம், சாமுவேல் ஒரு சிறு பையனாக இருக்கிறான், தனித்தவனாக தேவாலயத்திலே ஏலியோடு கூட இருக்கிறான். தகப்பன் இல்லை, தாய் இல்லை, சகோதரன் இல்லை, சகோதரன் ஒருத்தரும் இல்லை, தனியா இருக்கிறான். ஒரு நாள் ராத்திரி வந்து கர்த்தர் கூப்பிடுறாரு, சாமுவேலே அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே அந்த தாழ்மை உள்ள அந்த சிறுவன் என்ன செய்கிறான்? ஓடுகிறான். ஏலியின் இடத்திலே போய், என்னை கூப்பிட்டீங்களா? இல்லப்பா, நான் கூப்பிடல. 2வது முறை ஓடுகிறான். 3வது முறை கூப்பிட்ட உடனே ஏலி சொல்லுகிறான், அவன் தெரியும், ஏனென்றால் அந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. இது கர்த்தருடைய சத்தமாக தான் இருக்கணும். என்ன செய், நீ போயிட்டு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேளப்பா. செய்ய வேணும்னு சொல்லும்போது அவர் உனக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். தேவ ஜனங்கள் எப்பொழுதும் எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தரிடத்திலே விசாரித்தால் மனிதன் சொல்ல மாட்டான், நல்லவைகளை தேவன் சொல்லாமல் விடமாட்டார். தேவன் சொல்லாமல் விடமாட்டார். ஏனென்றால் நான் சொல்லுவேன், நான் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக தான் இருக்கிறார். அவர் பேசுகிற தெய்வம், அவர் நடத்துகிற தெய்வம், அவர் போதிக்கிற தெய்வம். சங்கீதக்காரன் அதான் சொல்றான், சங்கீதம் 27:11, கர்த்தாவே உமது வழி எனக்கு போதித்து செவ்வையான பாதையிலே என்னை நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே என்ன செய்யுங்க? உமது வழியை எனக்கு போதிங்க, செவ்வையான வழியில என்னை நடத்துங்க ஆண்டவரே. அப்படி ஒரு கர்த்தருடைய பிள்ளை கேட்கும் பொழுது ஆண்டு சொல்வார், சங்கீதம் 32, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அந்தந்த நேரத்தில் கர்த்தர் சரியான ஆலோசனை கொடுப்பார். தேவ ஆலோசனை என்கிறது இந்த உலகத்தில் கிடைக்காத ஆலோசனை. எல்லா ஆலோசனைகளுக்கும் மேலான ஆலோசனை தேவ ஆலோசனை. ஏனென்றால் அவரே ஞானமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அவரே நமக்கு தேவனால் நீதியும் மீட்பும் ஞானமும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அவர் ஆலோசனை கர்த்தர் என்று ஏசாயாவில் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு எந்த ஒரு வேலைக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், எதோ ஒரு காரியம் செய்யணும், முதல்ல அது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு போகவான்னு. சில நேரம் ஆண்டவர் சொல்லுவார் போ, சில நேரம் சொல்லுவார் போகாது, போகாட்டி போகாதீங்க. அப்போ போகாமல் விட்டீங்கன்னாக்கும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, போனீங்கன்னாக்கும் ஒரு வேலை அவமானமாக இருக்கும். ஆனால் போராடாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. பேசுகிற தெய்வம் பேசுவார், போதிக்கிற தெய்வம் போதிப்பார், அறிவை ஊட்டுவார். அறிவை ஊட்டுகிறது அவர் வேலையாக இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஆனால் செவ்வையான வழியிலே நடக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தவறுகள் ஏற்படுகிறது உண்டு. அந்த தவறுகள் ஏற்படும் பொழுது தேவன் என்ன செய்ய, பாராமுகமாய் இராதபடிக்கு அந்த தவறுகளை சுட்டி காட்டுகிறவராக இருக்கிறார்.
தாவீதை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, தாவீது செம்மையான வழியிலே நடந்தான், ஆனால் அவன் குமாரனோ அஸ்தரோத்துகளுக்கெல்லாம் பலியிட்டான் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. அப்படியா இருந்தா தாவீது செம்மையான வழியிலே நடக்கிறவன், ஆனால் இவன் ஒரு நாள் வாழ்க்கையிலே இடறி விழுந்து விட்டான். விழுந்தவனை ஆண்டவர் மடங்கடிக்கவில்லை, அவனை போட்டு மிதிக்கல, மாறாக அவனை மறுபடியுமாக உயிர்ப்பிக்கிறவராக காட்டி கொடுக்கிறார். எப்படி என்றால் நமக்கு தெரியும், நீங்க பார்த்தீங்கன்னாக்கும் 1 சாமுவேலில் நாம் வாசிக்கும் பொழுது தாவீது என்ன செய்கிறான் என்று சொன்னால், யுத்தத்துக்கு ராஜாக்கள் போகிற மறு வருஷத்தில் இவர் என்ன செய்தாரு, உப்பரியின் மேலே உலாவி டீ குடிச்சிட்டு இருந்தார். படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு டீ, எல்லாரும் போய் யுத்தத்தில் இருக்கான், இவன் என்ன செய்கிறான், டீ குடிச்சிட்டு இருக்கான். டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது யாரு, பெரிய வீரன் கரடியை கொண்டான், சிங்கத்தை கொண்டான், கோலியாத்தை கொண்டான், யுத்தத்தில் யுத்த வீரனாக புத்திசாலியாக இருந்தான், எல்லாம் அப்படிப்பட்டான். ஆனால் இப்போ என்ன செஞ்சிட்டாரு, பக்கத்து வீட்டு எட்டி பார்த்த. இதுதான் பெரிய பிரச்சனை. பக்கத்து வீட்டை எவன் எட்டி பார்க்கறான், அவன் தொலைஞ்சான். பக்கத்து வீட்டில் என்ன நடக்குன்னு எட்டி பார்த்தான், விழுந்து போனான். யோபு சொல்றாரு, யோபுடைய புத்தகம் 31ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிங்கன்னா தெரியும். என் மனம் யாதொரு ஸ்திரியின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால், அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. என்ன ஜட்ஜ்மெண்ட் பாருங்க, என்ன சொல்றான், நான் வேறு ஒரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை எட்டி பார்த்தது உண்டானால், என் மனைவி அவ்வளவு தூரம் தன்னுடைய பரிசுத்தத்தை புனிதமாய் பாதுகாக்கிறவனை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். நாமும் பாதுகாக்கணும். வேதம், நான் ஒரு காரியத்தை சொல்ல, ஒரு நாளைக்கு அதை பற்றி பேசுறேன். வேதம் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்துகிறதுக்காகத்தான் கொடுத்தார். எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். அப்படியா இருந்தா பார்த்தாரு, இவரு பார்த்துட்டு என்ன சொன்னாரு, கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்தாச்சு, சயனித்தான். இப்ப வந்து சொல்றா, கருவுற்று இருக்கேனப்பா அப்படின்னா. அப்படியா, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும். யோவாப்புக்கு உடனே லெட்டர் எழுதினார், அங்கேருந்து ஆள் அனுப்பு. வந்தான், வீட்டுக்கு போ. அதில் நமக்கு தெரியும், வீட்டுக்கு போக மாட்டேன், நான் அங்கே எல்லாரும் யுத்தத்தில் இருக்கான், நான் அவன் எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா, போக மாட்டேன், நான் இந்த நேரம் சந்தோஷமா. இல்லை 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 போயமான இல்லைப்பா. இவன் பாருங்க எப்படி பழிய சுமத்துற ஆளாக இருப்பான்னு. இவனும் கர்த்தருக்கு பிரியமானவன் தான். அப்போ நான் போகல. அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, குடிச்சிட்டு பேசாமல் வெளியில் படு, நாளைக்கு ஒன்று அனுப்பி விடுவேன், எங்கே அனுப்ப வேணுமோ அங்கே அனுப்பி விட்டுருவேன், நீ ஒன்றும் பிரச்சனைப்படாத. உடனே காலையில் ராத்திரிலாம் ஒரு லெட்டர் எழுதினார். யுத்தம் மும்பரமாய் நடக்கிற போது பிரதரை முன்னால் அனுப்பு, அங்கேருந்து ஒருத்தன் கொண்டுருவான். கொண்டு மறு பிரீஃப் நீ அங்கேருந்து என்ன செய்யணும், மறு லெட்டர் என்ன செய்யணும், எனக்கு எழுதி அனுப்பு, நான் அதுக்கு பதில் அனுப்பேன், பதிலே எல்லாம் சமாதானம் ஆயிரும். அங்கேருந்து எழுதி அனுப்புனான், உரியா செத்து போனான். அப்படியா எழுதுறாரு, யுத்தத்தில் மும்புறமாக போகும்போது இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு இல்லை, வேதத்தில் இருக்கு. சர்வசாதாரணம் முடியும். நான் ஒரு காரியம் நினச்சி இன்னைக்கு சந்தோஷப்பட்டேன், என்ன தெரியுமா, நல்ல வேலைக்கு அந்த கற்பத்தை கலைக்காமல் போனான். அந்த நாளுக்கு இல்லாமல் இல்லை, இருந்திருக்கும். ஒரு கிளையை கூப்பிட்டு வா இப்படி ஒரு காரியம் செய்யணும், அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்திருப்பாங்க. ஆனால் அதை செய்யலை. ஏன்னா வாரிசு, அந்த வாரிசு இது இன்னொரு தாயினுடைய வாரிசு, அதை அப்படி செஞ்சனால கர்த்தர் விடலை, அடித்தார். தேவன் எதை எவன் செய்கிறானோ அதற்கு ஏற்றபடியே அவர் செய்வார்.
தோலை மாத்திட்டு வரலாம். தேவன் நேரம் வரும் பொழுது இதுதானான்னு கேட்பார். நம்முடைய தேவனை போல் அன்புள்ள தேவனும் இல்லை, உணர்வடைய செய்கிறதற்கு அவரை போல் வேறு யாரும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தா இப்ப இவனை உணர்வடைய செய்யணும். உணர்வடைய செய்கிறதற்காக தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். போயிட்டு தாவீதின் இடத்திலே நீ சொல்லு, என்னன்னா ஒரு கதையை சொல்லப்பா. எப்படி கதைனா, ஒரு செல்வந்தன் இருந்தான். அவனிடத்திலே அநேக மாடுகள் இருந்தது. அவனிடத்திலே அவனுடைய விருந்தாளி ஒருத்தன் வந்தான். பக்கத்தில் ஒரே ஒரு ஆட்டை வச்சுட்டு ஒருத்தன் இருந்தான். அந்த ஆட்டை வெட்டி இவன் சமைச்சு சாப்பாடு கொடுத்தான். சொன்ன உடனே நீதிமானாச்சே, செம்மையான வழியில் நடக்கிறவனாச்சே, யாரு அவன் செஞ்சிட்டான். உடனே கூச்சலாம். வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் மூண்டவனாகி நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கட்டாயம் செத்துதான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனையை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து. போதும் சொன்னா கதையை சொல்லி முடிச்ச உடனே ஒரு குதி ஒன்று குதிச்சான் பாருங்க. யாரு? இரக்கம் உள்ளவன். அப்படித்தானே? 2வது வசனம் போட்டிருக்கோம், அவன் இரக்கம் மற்றவனாய் இருந்தான். அப்படின்னா இவன் யாரு? அட பாவி, இரக்கம் இருந்திருந்தா இவ்வளவு காரியத்தை துணிகரமா செய்திருப்பியா நீ? இரக்கம் என்கிறது உனக்கு தெரிந்திருந்திருந்தால் இதை செய்திருப்பியா? அவன் கொல்லப்படும். ஏனென்றால் இரக்கமற்ற சுபாவம் உடையவன். அது வேற யாரும் இல்லடா, நீத்தான் அப்படின்னு சொல்லி நாத்தான்வேல் சொன்ன உடனே, எனக்கே புத்தி சொல்றதுக்கு வந்துட்டியோ? சொன்னான். தேவ சமூகத்தில் போய் அழ ஆரம்பிச்சான். ஆண்டவரே, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரிச்சா. ஆண்டவரே, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரிச்சா. முதலாவது செம்மையான பார்வை இருக்கணும். அந்த ஜெபம் ஜெபிக்கிறதுக்கு செம்மையான பார்வை என்கிறது நீதி உள்ள ஒரு பாதை, பக்க சார்பற்ற ஒரு வாழ்வு. வாசித்து பாருங்க, நீதிமொழிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உன் கண்கள் நேராய் நோக்க உன் கண்கள் முதலாவது நேராய் நோக்க கடவது. உன் கண்ணிமைகள் எனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க செவ்வையாய் பார்க்கணும். பக்க, அந்த பக்கம் இந்த பக்கம் பாரபட்சம். நீதி நீதிதான். ஏனென்றால் நீதி உள்ள தேவன் நீதி உள்ளவர் தான். உன் கண் முதலாவது நேரம் இருக்கணும், செம்மையா. அப்போ பார்த்தான், அவன் இரக்கமற்றவன் சொன்னேன், நானும் இரக்கமற்ற செயலை செய்து விட்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அழும்பொழுது சங்கீதம் 51:6 இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, உள்ளத்தில் தான் ஆண்டவரே உண்மை இருக்கணும். அதை நீர் விரும்புகிறீர். ஏனென்றால் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிறவர் நீர் ஒருவரே. உள்ளங்களை, என் உள்ளம் எப்படி வெள்ளச்சேட்டை போட்டிருக்கா, நல்லா இருக்கார் எல்லாம். என் உள்ளம் என்னன்றது உள்ள இருக்கிறவருக்கு மட்டும்தான் தெரியும். சொல்றான், உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர் ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை போதிங்க ஆண்டவரே, ஞானத்தை தெரிவிங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறான். ஞானம் என்கிறது நாம் தெரியும்,
நீதிமொழியோட புத்தகம் 1 அதிகாரம் 7 வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் என்று சொல்லுகிறோம். யோபு அதை இவ்விதமாக சொல்லுகிறான். 28 யோபு 28 மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுகிறதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று. ஞானம், புத்தி, அறிவு என்பதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொன்று. அப்ப என்னது? கர்த்தருக்கு பயப்படுறதான் ஞானம், ஆண்டவருக்கு பயப்படுறதான் ஞானம். ஞானம் வரும் பொழுது பொல்லாப்பான காரியங்களை விட்டு விலகிறது. அதனால தான் வேதத்திலே பார்க்கிறோம், கொலோசியரோ புத்தகத்தில் நினைக்கிறேன், எப்படி தீங்காய் தோன்றுகிற தீமையாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. 22 வசனம் 3 அதிகாரம் அப்படின்னு, தீமையாய் தோன்றுகிற பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாத்தையும் விட்டு. அது யார் விலக முடியும்னா, ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷன். அவன் செவ்வியான பாதையை தேடுகிறான். ஏனென்றால் கண்ணீரை அவன் துடைத்து எரிந்து சமாதானத்தின் வழியிலே நடந்து சீயோனிலே காணப்படும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கும். தேவன் பாதைகளை என்ன செய்வார்னா செவ்வை பண்ணுவார். நீங்கள் வாசித்து பாருங்கள், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 40 அதிகாரம் 3, 4 வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோடலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். சரி, தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள், அப்படிதானே? இயேசு கிறிஸ்து பவனி வரப்போகிறார். கழுதையின் மேல் ஏறி உட்கார்ந்திருக்கிறார். என்ன செய்தார்கள் என்று சொன்னால், விரிப்புகளை விரித்து ராஜாதி ராஜா நடக்கும்போது ஓலைகளை எடுத்துக்கொண்டு ஓசன்னா என்று சொன்னார்கள். அங்கேயும் இங்கேயும் அல்ல, இந்த கழுதையானது சுமந்து கொண்டு இந்த விருப்பின் மேல் நடக்கத்தக்கதாக பாதையை உண்டு பண்ணினார்கள். அப்படியா இருந்தா தேவனுடைய பாதையை செவ்வைப்படுத்தும் போது நானும் என்ன செய்கிறேன்? அந்த செவ்வையான பாதையிலே நடக்கிறேன். என்னகத்தே கொண்டு நடக்கும் போது நடக்கிற அற்புதம் தான் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் பள்ளங்களை உயர்த்துவார், மலைகளையும் குன்றுகளையும் தாழ்த்துவார், கோணலானதை செவ்வையாக்குவார், கரடும் முரடானவைகளை சமப்படுத்துவார். என் வாழ்க்கையிலே பல கண்ணீர் இருக்கிறது, பல தேவை இருக்கிறது, பல போராட்டங்கள் இருக்கிறது, நிந்தைகள் இருக்கிறது, அவமானம் இருக்கிறது, வியாதி இருக்கிறது. இவைகளை சுமந்து 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 நொந்து போன ஒரு நிலைமை இருக்குமே, ஆனாலும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி உன் ராஜாதிலே நடக்கும் போது உன் பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்தும் பொழுது இவைகள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். வேதம் அநேகரை கொண்டு 40க்கு மேற்பட்ட மனிதர்களை கொண்டு எழுதியிருந்தாலும் இந்த வேதம் பொய்யுரையாத ஒரு வேதம். 40 மனிதர்களும் 40 திசைகளிலே 40 இடங்களிலே இருந்து எழுதியிருந்தாலும் ஒரே கருத்தை வலியுறுத்தி எழுதி ஒரே காரியத்தை கொண்டு வந்த ஒரு புத்தகம் இருக்குமானால் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து என்கிற இந்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிற இந்த வேதாகமும் ஒன்றுதான். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ புத்தகங்களை நீங்க வாசிக்க தொடங்கினா ஆரம்பம் ஒன்று எழுதியிருக்கும், முடிவு இன்னொன்று எழுதியிருக்கும். சிலருக்கு எப்படி முடிக்கிறதுனே தெரியாம இருந்திருக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒத்த கருத்துடைய ஒரு புத்தகம் இருக்கும் என்றால் இது. அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி தேடி வாசியுங்கள், இதிலே ஒன்றும் குறையில்லாதது, ஒன்றும் ஜோடில்லாதது, எல்லாத்துக்கும் இருக்கு. ஒரு வசனத்தில் எங்கேயுமே சத்தியம் கிடையாது. இந்த வசனம் அங்கே 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 எல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆனால் மொழிபெயர்ப்புகளில் சில காரியங்கள் இடையூறு, ஆனால் மூல மொழியிலே அது வேறு. ஆனால் நமக்கு கொடுத்திருக்கிற மொழியிலே தேவன் சரியாக கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ என்னது? ஆண்டவருக்கு வழியை கொடுக்கணும். கர்த்தர் நம்ம பாதையை செவப்படுத்துறதுக்கு அவர் பாதையை நாம் கொஞ்சம் நேராக்கிட்டோம்னாக்கும், அதில் ராஜா நடக்க ஆரம்பித்தாக்கும் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கும் 45 அதிகாரம் 2 வசனம் ஏசாயால பாருங்கள்.
நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சொல்லுவோம். ராஜா முன்னுக்கு போனால் என்ன செய்வார்? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கோணலானதை என்ன செய்வாராம்? செவ்வைப்படுத்தப்பட்டால் கண்ணீரின் பள்ளத்தாக்க ஊடுருவி நடக்க முடியும், அதை நீரூற்றாக மாற்ற முடியும். அப்படித்தானே? திருப்பி ராஜா முன்னதாக போயிட்டு சீயோன்ல நிற்க முடியும். அப்ப யார் அதை செய்வார்னா, இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்க மாற்ற ஒரே ஒரு வல்லமை உள்ளவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. வாசல்லே உட்கார்ந்து அழுகிறான். என்னைக்கு இந்த கதவை திறந்து உள்ள போய் உள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் எடுக்கிறது என்னால முடியாதே. அந்த 3 சகோதரிமார் போயிட்டு சொன்னாங்க, இந்த பெரிய கல்லை எங்களுக்காக புரட்டி தள்ளுகிறவன் நீ நினைக்கிறதுக்கு முன்னதாக உன் வாஞ்சியை நிறைவேற்ற அங்க தள்ளி விட்டப்பட்டிருக்கு இல்லையா? இன்னைக்கு மாலை கூடி இருக்க கத்துடி பிள்ளையே, வாசல்ல உட்காந்துக்கிட்டு இது நடக்குமா அது நடக்குமா அப்படின்னு சொல்றாரு. நான் உனக்கு முன்னதாக போவேன், நான் உனக்கு முன்பதாக போவேன். போயிட்டு மீகா 7:14 ஒருக்க வாசிங்க. கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்த்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. அடுத்த வசனம், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். தடைகளை உடைத்து போகிறவர் உனக்கு முன்பதாக போவார். அவர் மேய்க்கிறதுக்கு நீ ஒப்பு கொடுக்கணும். அப்போ அவர் என்ன செய்வார்? சரியாக உன்னை பலப்படுத்துறதுக்கு புல்லுள்ள இடத்துல மேய்ப்பார். ஓ கண் பார்க்க வேத வசனங்களினாலே உன்னை திடப்படுத்தி பலப்படுத்தி வழி நடத்த இயேசு இன்னைக்கு உண்மையார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்ச, அப்போ என்னது ஆண்டு சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னதாக இன்றைக்கி போயிட்டு ஒரு அற்புதம் செய்வேன். என்ன தெரியுமா? வாசிங்க சிஸ்டர், 45ஆம் அதிகாரம் 3-6 வரைக்கும். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்பதை நான் நிரூபிப்பேன். எப்படின்னா, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து, எப்படி? வெண்கல கதவு மிகவும் பலமானது, அதற்கு தாழ்பாள் போடப்பட்டிருக்கிறது இரும்பினாலே. சாதாரண மனிதனாலே செய்ய முடியாது, சாதாரண மனிதன் உடைக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை செய்து உனக்காக உள்ள இருக்கிற அத்தனை பொக்கிஷத்தையும் நான் உனக்கு தருவேன். நான் தரும் பொழுது நானே தேவன், வேறு ஒருவர் யாரும் இல்லை என்பதை நீ மட்டுமல்ல உலகம் அறிந்து கொள்ளும். தேவன் எதை செய்ய நினைத்தாரோ அது தடைப்படாது. தேவன் முன் குறித்தவைகள் எவைகளோ அதை யாரும் தடுக்க முடியாது. உனக்கு இந்த இடத்துல மேலான வேலை கிடைக்கணும், இந்த சுகம் கிடைக்கணும், இது நடக்கணும், அதை அவர் முன் குறித்திருந்தால் மெசேஜ் அங்கே இருந்து அனுப்புவார். அதனால தான் இயேசு கிறிஸ்து கல்யாண வீட்டில் சொன்னதை இன்னும் மெசேஜ் வரலன்னார். இன்னும் மெசேஜ் வல்லமை இருக்குது, மெசேஜ் வரணும்.
தானியேல் சொன்னார், நீ முழங்கால் போட முடியே வந்துருச்சு. அப்படிதானே? நீ வேண்டிக் கொள்ளப்பட்ட போதே உத்தரவு அங்கிருந்தான் வரும். எங்க? வடதிசை சீயோன்ல இருந்து. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன அறியல, நீ இன்னும் என்ன அறியல, நீ தெரிந்து கொள்ளல. ஆனா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, என் நாமத்தை உனக்கு தெரிவிக்கிறேன், உனக்கு நான் இந்த அற்புதம் செய்வேன். நீ என்னை அறியாதிருந்தோம், என் நாமம் உனக்கு தெரிவித்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ இன்றைக்கு மாலைவில் ஆண்டு சொல்கிறாரு, நான் செய்வேன்ப்பா. நீ செவ்வையான வழியை தேடிக்கிட்டே அந்த வழியில் நான் முதல்ல நடந்தா நான் உனக்கு போதித்து உன்னை வழி நடத்திட்டு வரும் பொழுது, உன் பாதையை செவ்வாய்ப்படுத்திக்கிட்டே வரும் பொழுது இரும்பு தாழ்பாள்களை முறிப்பேன், இரும்பு தாழ்களை முறிப்பேன். இரும்பு கேட்டை போட்டு தான் உள்ளே வச்சுருந்தான். என் ஆண்டவர் வரும் பொழுது கேட்டு தானா திறந்துச்சு. பேதுரு, நடந்து வா, நடந்து வாப்பா. அவன் நினச்சான் சங்கிலியால் கட்டி வச்சா இருக்கணும், சங்கிலியால் கட்டி வச்சா அசையாமல் இருக்கணும். என் ஆண்டருக்கு முன்பதாக சங்கிலி என்ன, இரும்பு என்ன. அந்தந்த நேரத்தில் ஆவியானவர் வருவார். ஆனால் நெருப்புப்பட்ட நூல் போல எல்லாம் சுட்டரிக்கப்படும். சிம்சோன் கட்டி வச்சு, சிம்சோனே உன்னை வந்து பிடிச்சி, எங்கே பிடிக்கிறது? அதெல்லாம் போயிடுச்சே. ஏன்னா சிம்சோனோடு இருந்தவர் பெரியவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்களோடும் என்னோடு இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். முதல்ல ஆண்டவர் நல்லா விசுவாசிங்க, கர்த்தருக்குள்ளே களி கூறுங்க, கர்த்தருக்குள்ளே பலன் கொள்ளுங்க. அதுக்கு பிறகு வழிகளை சேவைப்படுத்துங்க. கண்ணீரின் பள்ளத்தாக்க நீங்கள் ஊடுருவி நடக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் கேட்குறார் ஒரு கேள்வி. என்ன தெரியுமா? யாக்கோபு வம்சத்தாரே என்று பேர் பெற்றவர்களே, என் ஆவி, வாசிங்க சிஸ்டர், மீகா 2:7. யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. கர்த்தருடைய ஆவி குறுகி இருக்கிறது. ஒன்றும் பலம் கிடையாது அவர்கிட்ட, இவ்வளவுதான். ஆனால் பாட்டு மட்டும் எப்படி? கர்த்தரின் ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டல்லவா. கைத்தட்டி பாட்டு படித்து ஆரவாரம். ஆனால் அதை விசுவாசிக்கிறோமா? யாக்கோபு என்று பெயர் பெற்ற இஸ்ரவேல் வம்சத்தாரை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? என் ஆவி குறுகி போயிருக்கிறது என்று நினைக்கிறாயோ? அதாவது என் வல்லமை குறைந்து போய்விட்டது என்று நினைக்கிறாயோ? அதிசயங்களையும் அற்புதங்களை செய்ய முடியாதபடி இருக்கிறதா? என் கை குறுகி போகாத கை. வேதத்தில் அப்படித்தானே இருக்கு. என் கை குறுகி போகல நான் சொல்றாரு. என் ஆவி ஒன்றும் குறுகி போகல இருக்குது. நான் சரியா இருந்தா கர்த்தர் சரியா இருப்பார். அதை விட்டுட்டு கர்த்தர் என்ன ஒழுங்கா இருக்காரு, அவர் கலர் பார்த்து தான் செய்வார், அவர் தேசம் பார்த்து தான் செய்வார், அவர் உயர்ந்தவர்கள் பார்த்து தான் செய்வார், தாழ்ந்தவர்களை அவர் வெறுத்து விடுவார். அவர்கிட்ட என்னது? பட்சபாதம் இருக்கிறது, பட்சபாதம் இருக்குது அப்படின்னு மனுஷன் சொல்லுவான். ஆண்டவர் அதான் சொல்றாரு. வாசிங்க எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இஸ்ரவேல் வம்சத்தாரோ ஆண்டவருடைய வழி செம்மையா இருக்கவில்லை என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, என் வழிகள் செம்மையா இராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை அல்லாதவா இருக்கிறது. அவர் சும்மால அவர் கோபம் வந்துருச்சு.
என்னை பார்த்து என் வழி செம்மையா இல்லைன்னு நீ சொல்கிற, என் வழியா உன் வழியா, நீ தாண்டா செம்மை இல்லை, அப்படி தானே சொல்கிறாரு. நம்மளை பார்த்து அப்படி சொல்லவே மாட்டார். சொல்லுவாரா? சொல்ல மாட்டார் என்பது நமக்கு 100க்கு 120%. தேவன் பேர்லே குறை. உங்கள் வழி செம்மையான, நீங்கள் என்னது பட்சபாதம் உள்ள தேவன். அவருக்கு செய்வீங்க, இவருக்கு செய்வீங்க, அங்கே உயர்த்தி வைப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனால் என்ன நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. ஆனால் வேதத்தில் எது மட்டும் பிடிச்சி, அவர் புழுதியில் இருக்கிறவனை தூக்கி எடுத்து ராஜாக்களோடு நிறுத்துகிறார். இதை நீங்கள் விசுவாசிங்க அப்படின்னு யாருக்கு கேட்குறவனும் பாவம் அவனுக்கு சொல்லுவோம். ஆனால் நமக்கு அவர் புழுதியை போட்டு மூடிடுவார். மூடிட்டு பூமியின் புழுதியிலே படுத்திருக்கிற நீ படுத்திருன்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, முதலாவது செம்மையான வழியிலே நடக்கிறவருடைய வாழ்க்கையிலே பேச்சிலே செம்மையான மாற்றம் வரணும். வாசிங்க ஒரு வசனத்தை, மாட்கெழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நேரமாச்சு இல்லையா? மாட்கு மத்தேயுக்கு முன்னாக பின்னால் இருக்கு. எங்கே இருக்குது? 37 35. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டு அவிழ்ந்து அவன் செம்மையாய் பேசினான். எது? செவி திறந்தால், கட்டவிழ்ந்தால் செம்மையாக பேசுவான். அவன் உறுதியாக, உண்மையாய், உத்தமனாய் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்வான். ஏற்றுக்கொள்றீங்களா? அது வரைக்கும் காதும் கேட்கல, வாயும் பேச முடியாது இருக்குது. ஆனால் கர்த்தர் திறந்தால் செம்மையான வார்த்தை வரும். பாருங்க, தீர்க்கதரிசி என்ன சொல்றான்னு, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நானோ உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன், இதற்கு நான் மிஞ்சி நடக்கவில்லை. ஆபத்து நாளை விரும்புகிறதும் இல்லை என்று நீர் அறிவீர். என் உதடுகளிலிருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக செம்மையாய் இருந்தது. என் உதடுகளிலிருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக செம்மையாய் இருந்தது. ஆண்டுக்கு முன்பதாக இருந்து அந்த வார்த்தை செம்மையாய் இருந்தால், செம்மையானவர்களுக்கு தேவன் நன்மை செய்யாதிராரோ. அப்படித்தானே வேதம் கேட்குறது. செம்மையானவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்யாம விட மாட்டாரே. அப்போ பேச்சிலிருந்து கூட, விசுவாசத்தோடு கூட, அதுவும் செம்மை தான். அதுதான் ஒழுங்கு. செம்மை ஒழுங்கு, செம்மை அழகு, செம்மையான பாதை, செம்மையான நோக்கம், செம்மையான பார்வை எல்லாம் இருக்கணும். இருக்கும்போது பேசும்போது ஆண்டவர் என்ன, செம்மையானவர்களுக்கு கர்த்தர் நன்மை வழங்காதிரார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஒரு வசனத்தை வாசிக்க முடிவோம். நீதிமொழிகள் 26 இந்த ஏசாயா 26:7. நீதிமானுடைய பாதை செம்மையா இருக்கிறதே, மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். மகா நீதிபரராகிய நீர் செம்மையானவன் தான் நீதிமான். அவனுடைய வழியை இன்னும் அழகுபடுத்துகிறீர், செம்மைப்படுத்துகிறீர். அது செம்மைப்படுத்தப்படுகிற போது அவன் பாக்கியவானாக மாறும்போது கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஊடுருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறான். அவன் சீயோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவான். இந்த மாலை வேளையிலே தேவஜனமே, ஆண்டவர் என் வாழ்க்கையிலே என் கண்ணீரை, துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற வேண்டுமானால், அற்புதம் செய்ய வேண்டுமானால், நான் செவ்வையான வழியை கை கொண்டு செவ்வையான வழியிலே நடந்து தேவனை பிரியப்படுத்தணும். செம்மையான வழியிலே நடக்கிறது என்பது ஞானம். கர்த்தருக்கு, ஆண்டவருக்கு பயப்படுறது ஞானம். ஞானம் இருக்கும்போது நாம் தவறு விடும் பொழுது தேவன் திருத்துவார். திருத்தும் போது ஆண்டவரோடு கோபிக்கிறது இல்லை, ஆண்டவரே என்னை மாற்றுங்க, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என்னை தாங்கட்டும் ஆண்டவரே,
அப்பொழுது பாதகருக்கும் அது வழி அறிவிப்பேன், பாவிகள் இடத்திலே மனம் திரும்புவார்கள். எல்லாரும் எழுந்திருப்போம்.